இந்த அரசியல் கிரவுண்ட் லெவல் நுணுக்கங்களை வந்து டாக்டர் ராமதாஸுக்கு ரொம்ப நன்றாகவே தெரியும். ராமதாஸ் மூலமாக அன்புமணிக்கும் தெரியும். அப்போ அதிமுக கூட்டணி போனால் அது ஜெயலலிதாவுக்குள்ள ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டியோ சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டியோ இல்லைன்னு தேமுதிக ஃபீல் பண்ணுறது மாதிரி பாமகவும் அதே ஃபீலிங்ஸை வந்து இப்போ முன்னெடுக்கிறாங்க. ஜெயலலிதா பீரியட்லேயே பாமக ஒரு அடி 9 வாங்கிட்டாங்கங்கிறத நம்ம மறுத்துட்டு பேசக்கூடாது. அதை விட மோசமான நிலைமையில் எடப்பாடி பழனிசாமியோட தன்மையும் இதுவும் நான் வன்னியர்கள் மத்தியில் இருக்குங்கிறத பாமக உணர்றாங்க. அப்போ அவங்க 19 ரிசல்ட்டு 21 ரிசல்ட்டையா 26லையும் பார்க்க விரும்புவாங்க. ஸோ அப்போ ஒரு மாற்று அணி மாற்று சிந்தனை அவங்க மத்தியில் ஓடுது. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா ராமதாஸ் அவர்கள் ஒரு புது கணக்கு தான் வந்து போடுறாரு. புது கணக்கு தான் போடுறாரு. நிறைய அதிகாரத்தை வந்து நம்ம கையில் எடுக்கணும், அதன் பிறகுதான் கட்சியை கொஞ்சம் மேம்படுத்தணுங்கிற ஒரு அதிகாரத்திலோடு இருக்காரு. புது கணக்கு தான் போடுறாரு. அந்த புது கணக்கில் அவருக்கு மிஸ் ஆனது சௌமியா அன்புமணி ஜெயித்திருப்பாங்க, வன்னியர் ஓட்டு 10 புள்ளி கொடுத்தாரு, இன்னும் அன்பழகன் வன்னியர் அங்கே பவர்ஃபுல்லாக இருக்காருன்னு அங்கே வந்து மிஸ் ஆயிடுச்சு. மீண்டும் ராமதாஸ் வந்து புது கணக்கு தான் போடுவார். பழைய கணக்கு போட்டாருன்னா அது அரூரில் நடந்தது அவருக்கு என்னன்னு தெரியும்.